எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு திமுக எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு தேர்தல் ஜனநாயக அமைப்பு முறையில் ஜாதியை எதிர்த்து ஜாதி கட்டமைப்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு நாட்டில் தயாராக இல்லை, செய்ய முடியாது அவர்களால். இன்னும் சொல்ல போனா இடதுசாரி சொல்லுகின்ற கட்சிகள் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்றுதான் அவர்களால் வைக்க முடிகிறது தவிர ஜாதி ஒழிப்பு முன்னணி என்று அவர்களால் வைத்து இயக்கத்தை நடத்த முடியாததான் இடதுசாரிகள் இருக்கு. சட்ட ரீதியாக ஜாதி ஒழிப்புக்கு நாங்கள் போராடவில்லையா, பெரியார் இயக்கம் போராடவில்லையா என்று கேட்டால் பெரியார் இயக்கம்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகள் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி தீ வைத்து கொளுத்துகின்ற உலகத்திலே எந்த நாட்டிலும் தன்னுடைய நாட்டு அரசியல் சட்டத்தை கொளுத்துகிற ஒரு போராட்டத்தை எந்த இயக்கமும் உலகத்தில் நடத்தியது கிடையாது. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தில் தீண்டாமை கொடுமை குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு தலைவர், ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர் பேசுறாரு. இல்ல கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு உள்ளவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆணவ படுகொலை ஏன் இங்க நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜாதியை மீறி காதல் செய்வது நடப்பதனால்தான் ஆணவ படுகொலை நடக்குது. ஜாதியை மீறாம ஜாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டிருக்கிறதான் தன்னுடைய தலையெழுத்து என்று நடத்தி கொண்டு ஜாதி கட்டமைப்பை அப்படியே காப்பாத்திட்டு இருக்கிற ஒரு நாட்டில் ஜாதி மீறலுங்கிறது நடக்காது. கனவுல கூட உத்தரப்பிரதேசத்திலே பீகார்ல இருக்கிறவன் தான் இன்னொரு பொண்ணை ஜாதியில கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று கனவு கூட அவனுக்கு வராது, கனவு கூட அவனுக்கு வராது, கற்பனையில கூட அவன் இருக்க முடியாது. அது ஒரு சிஸ்டம். இளவரசனுடைய குடும்பமும் ஒரு இடதுசாரி தான், திவ்யாவுடைய குடும்பமும் இடதுசாரி தான். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வேற போயிட்டாங்க, 45 நாள் குடும்ப நடத்தத்துக்கு போயிட்டாங்க. பையனுடைய அப்பா பொண்ணோட அப்பா ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க விஷயத்தை நம்ம தலையிட வேண்டாம், அவங்க நல்லா இருக்கிறாங்க போகட்டும். உள்ளூர்ல இருக்கிற ஜாதி கட்சிக்காரன் பாமக, குறிப்பா சொன்னா பாமக, அவன்லாம் சேர்ந்து நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு அனுமதிச்ச, எப்படி உன் பொண்ணை அங்க கொடுத்த, இந்த பொண்ணை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர்களை பிரித்து வைத்தது சுற்றி இருக்கிற ஜாதிய கட்சிகள், ஜாதிய சமூகம், ஜாதிய அரசியல். நீங்க இந்து ஒற்றுமையை காப்பாத்துற இந்த பசங்கள்லாம் இந்துக்குள்ளே வெட்டிட்டு கொண்டுட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அதை பத்தி நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இது இந்து ஒற்றுமைக்கு எதிரானது பேசுவீங்களா? நீங்க எவனா பேசலானா? இல்ல குறைந்தபட்சம் இந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா நாங்க பிரச்சனையே இல்லை, நாங்க தூக்கி போட்டு வந்துடுவோம். எங்களுக்கு இந்து மதம் தான், அதுல ஜாதியே கிடையாது, தீண்டாமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அந்த பிரச்சனை இல்லை. ஒரு கணவன் மனைவி ஒரு மருத்துவமனை, இன்னொரு கணவன் மனைவி இன்னொரு மருத்துவமனை. இதுல என்னன்னு சொன்னா இந்த கணவனுக்கு சொந்த மனைவி கொடுக்கிற கிட்னி பொருந்தல, இன்னொரு கணவனுடைய மனைவியுடைய கிட்னி இந்த கணவனுக்கு பொருந்தது, இந்த மனைவியுடைய கிட்னி அந்த கணவனுக்கு பொருந்தது. இரண்டு ஆஸ்பத்திரியும் தனித்தனியாக ஆபரேஷன் நடக்குது, ரெண்டு பேருக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. ஒரே நேரத்தில் அடுத்தவன் பொண்டாட்டி கிருஷ்ணன் எடுத்து இந்த புருஷனுக்கும், இந்த பொண்டாட்டி கிட்னியை எடுத்து அடுத்த புருஷனுக்கும் பொருத்துறோம். இப்ப பொண்டாட்டி புருஷன் கிட்னியை எடுத்தே மாத்தி பிழைக்க வைக்க முடியும்னு அதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணா மட்டும் ஐயோ குழம்பு வச்சு ஜாதி படிச்சோம்னா இதை விட பைத்தியக்காரத்திலும் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இப்படி ஒரு கூட்டத்தை இப்போது நடத்த வேண்டிய சூழல் ஏன் வந்தது என்பதற்கு கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இதைத் தொடர்ந்து நாட்டில் இப்போது சாதி பற்றிய விவாதங்கள், கருத்துகள் தொடங்கி இருக்கின்றன. சாதிகளை பற்றி இப்போது பேச துவங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் இப்படி ஆணவ படுகொலை நடக்கிற போது அதை பற்றி விவாதங்கள் நடக்கிறது, கருத்துகள் பரிமாறப்படுகின்றன. ஆணவ படுகொலை தடை சட்டம் வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது. கோரிக்கை தான் எழுகிறது, ஆனால் அரசாங்கங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்வது கிடையாது. அதற்கு பிறகு வேறு பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் வந்துவிடுகின்றன. பிறகு மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை நடக்கிற போது மீண்டும் அதே கோரிக்கையை தான் நாம் ஆணவ படுகொலை சட்டம் வர வேண்டும் என்று நாம் வைக்கிறோம். இந்த கோரிக்கையாவது தொடர்ச்சியாக நாம் வைத்துக்கொண்டு அரசுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்கிறோமா என்று சொன்னால் இன்றைய அரசியல் களத்தில் அவைகளெல்லாம் அப்படிப்பட்ட கோரிக்கைகள் எதுவும் வைக்க முடியாத ஒரு சூழல் தான் அரசியலிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. சாதி ஒழிப்புக்கு என்ன செய்வது, ஏதேனும் ஒரு தீர்வு இருக்கிறதா? நம்முடைய சிற்பிராஜன் இங்கே காட்டியதை போல் ஏதாவது மேஜிக் மந்திர கோல் ஏதாவது ஒன்று வச்சு நாளிலேருந்து ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜாதி ஒழிப்புக்கு அப்படிலாம் ஒரு மேஜிக் கிடையாது. இது ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம், அசைக்க முடியாத கெட்டிப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் இன்றைக்கு மக்களுடைய உளவியலாக, மக்களுடைய பெருமையின் அடையாளமாக மாறிப்போய்
சமூகத்தை இன்றைக்கு அசைத்து கொண்டிருக்கின்ற, இயக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக ஜாதி என்பது இருந்து கொண்டு இருக்கிறது. ஜாதி வேண்டாம் அப்படின்னு கூட்டம் போட்டு பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் ஜாதி வேணும்னு யாரும் கூட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சாரம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாராலும் அது தானாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்குது. அந்த ஜாதிங்கிறது சமூகத்தில் நீ எவ்வளவு பெரிய கேடுகளை, சமூகத்தில் எவ்வளவு பெரிய இழிவுகளை, நெருக்கடிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பேசுவதற்கு கூட இங்கே எதிர்ப்புகள் வருகின்றன என்கின்ற அளவிற்கு அது ஒரு கரடு தட்டி போன கெட்டித்தடியான ஒரு தன்மையாக மாறி போய் இருக்குது. இந்த பிரச்சாரத்தை நாங்கள் துவங்குற போது நாங்கள் ஒரு கருத்தை முன்வைத்தோம். என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், ஜாதி ஆணவ படுகொலை சட்டம் வேண்டும். இந்த கோரிக்கைக்காக எங்களுடைய திராவிடர் விடுதலை கழகம் அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியிலே நாங்கள் அறிவித்தது இலக்கு நோக்கிய ஒரு பயணம். இலக்கு நோக்கிய பயணம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் அதற்கு முதன்மை கொடுத்தது ஜாதி ஒழிப்பை நோக்கிய ஒரு இலக்கு நோக்கிய ஒரு பயணம். அதற்காக இது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஒரு 12 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த சாதி ஆணவ படுகொலைகள், சாதியின் பெயரால் கிராமத்திலே நடக்கின்ற தீண்டாமை ஒடுக்குமுறைகள், சாதிய ஒடுக்குமுறைகள், தேநீர் கடைகளிலே இருக்கின்ற இரட்டைக்கோலை முறைகள், கிராமங்களிலே பல்வேறு வடிவங்களிலே இருக்கிற சாதிய தீண்டாமைகள், இவைகளுக்கு எதிராக கிராமங்கள் தோறும் நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம். அதற்காக போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம், முற்றுகையிட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த பணி திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பணியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இந்த இயக்கத்தினுடைய கடந்து வந்த பாதையை உணர்ந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். நாங்கள் தான் கிராமங்களிலே இருக்கிற தீண்டாமை என்ன வடிவங்களிலே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கிராமமாக சென்று அந்த தீண்டாமை வடிவங்களை பட்டியலாக தயாரித்து இந்த தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்திலே ஒரு அறிக்கையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கிராமங்களிலே சென்று ஜாதி தீண்டாமைக்கு எதிரான பரப்புரைகளை திட்டமிட்டு பரப்புரையாக நடத்தியிருக்கிறோம். இரட்டை தமிழர் முறை எதிர்த்து இரட்டை தமிழர்களை உடைக்கின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கோகுல்ராஜ் படுகொலையில் மிகப்பெரிய சமூக தலைவனாக ஒரு கொலையாளி முன்னிறுத்தப்பட்ட போது, அவனை ஹீரோவாக சொல்லப்பட்ட போது, அவனுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரிலே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தி தேடப்பட வேண்டிய ஒரு நபராக அவரை அறிவிக்க வேண்டும், அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கையை திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள்தான் முதலிலே அறிவித்தார். அந்த கோரிக்கை அறிவிக்கப்பட்டதற்கு அடுத்த 2 நாட்களுக்கு பிறகுதான் காவல்துறை அவரை தேடப்பட மனிதராக அறிவித்து அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் எடுத்தது. அதற்கு பிறகு சிறைக்கு போய் இன்றைக்கு சிறையில் இருக்கிறவன் இதுவரை அவன் சிறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். சிறையை விட்டு அவன் வெளிவரவில்லை. ஒரு நாள் சிறையிலே அவன் விட்டு வெளிவந்து விட்டான் என்ற காரணத்தினால உடனே இது ஒரு பெரிய ஒரு மாவீரன் வரவேற்பு போல ஒரு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நாள் திரும்ப அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் வாழ்நாள் பொழுதும் சாகின்ற வரை விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை அவன் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். திராவிட விடுதலை கழகம் தொடர்ச்சியாக அந்த கைது செய்கின்ற நடவடிக்கைக்கும் இயக்கங்களுக்கும் தொடர்ச்சியாக முகம் கொடுத்த ஒரு இயக்கமாக அது இருந்திருக்கிறது. எத்தனையோ சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற தோழர்கள், இளைஞர்கள் திராவிட விடுதலை கழகத்தை பாதுகாப்பு தோடி வந்திருக்கிறார்கள். திராவிட விடுதலை கழகம் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது, வீடுகளில் வைத்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தலைமை கழக அலுவலகங்களில் அந்த திருமணத்தை நாங்கள் நடத்தி வைத்திருக்கிறோம். அந்த திருமணங்கள் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆக தொடர்ச்சியாக இந்த பணி என்பது திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய ஒரு லட்சிய பணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலைப்படாமல் முகநூலில் எது வேணாலும் எழுதலாம் அப்படி சில அரைவேக்காடுகள் எல்லாம் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒன்று இந்த வன்கொடுமை ஆணவ படுகொலை சட்டம் வேண்டாம் என்று நாம் சொல்லுவது போல ஒரு கருத்து எழுதிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியும் இன்னைக்கு திமுக எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு தேர்தல் ஜனநாயக அமைப்பு முறையில் ஜாதியை எதிர்த்து, ஜாதி கட்டமைப்பை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு
எந்த அரசியல் கட்சியும் இன்றைக்கு நாட்டில் தயாராக இல்லை, செய்ய முடியாது அவர்களால். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சொல்லுகின்ற கட்சிகள் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்றுதான் அவர்களால் வைக்க முடிகிறது தவிர ஜாதி ஒழிப்பு முன்னணி என்று அவர்களால் வைத்து இயக்கத்தை நடத்த முடியாத தான் இடதுசாரிகள் இருக்கு. இப்போ நம்மை போன்ற பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், அரசியலுக்கு போகாத, தேர்தலில் இருக்காத இயக்கங்கள் தான் இன்றைக்கு ஜாதி ஒழிப்பு பரப்புரையை மக்களிடத்தில் நடத்தி கொண்டு இருக்கின்றன. ஆக இந்த ஜாதி ஒழிப்பு பரப்புரையை, ஜாதி ஒழிப்புக்காக கட்சி நடத்துகின்ற இயக்கங்கள் அவர்களும் தங்களுடைய கொள்கைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கருத்தை நாட்டில் உருவாக்குகிற போதுதான் ஜாதி இல்லாத ஒரு சமூகத்தை நோக்கி நம்ம நகர முடியும். அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இது இன்றைக்கு நேற்று நடக்கல, நீண்ட காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்பே சட்ட ஆணையம் இதற்காக ஒரு மசோதாவை தயாரித்து, ஆணவ படுகொலை தடுப்பதற்காக ஒரு மசோதாவை தயாரித்து ஒன்றிய அரசுக்கு அனுப்பி, ஒன்றிய அரசு அந்த மசோதாவை அப்படியே கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் வேண்டும் என்று பல தீர்ப்புகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உட்பட பல்வேறு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கும் தலைமைச் செயலாளருக்கும் கடிதம் எழுதி இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்கள் மாநிலத்தில் என்ன சாதி படுகொலைகள் நடக்கிறதா என்று உச்சநீதிமன்றம் நேரடியாக தலைமைச் செயலாளருக்கு எழுதி கேட்டபோது 22 மாநிலங்கள் அதற்கு பதிலளித்தன. ஆனால் தமிழ்நாட்டிலே அன்றைக்கு நடந்து கொண்டிருந்த அஇஅதிமுக ஆட்சி இதற்கு பதில் அனுப்பவில்லை. ஏன் பதில் அனுப்பவில்லை என்று திராவிட விடுதலை கழகம் அப்போது இந்த ஆட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்தி கேள்வி கேட்டிருக்கிறது. அப்போது முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தந்த பதிலில் தமிழ்நாட்டில் ஜாதி ஆணவ படுகொலை என்பது நடக்கவே இல்லை, அப்படி ஒன்று இங்கே கிடையாது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில ஜாதி கலவரங்கள் நடக்கிறது, அதை நாங்கள் இருக்கின்ற சட்டத்தை வைத்துக் கொண்டே நாங்கள் அதை சமாளித்து விடுகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். எனவே அவர்கள் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் கூட இந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை நம்முடைய கோரிக்கை, அரசாங்கத்தை நோக்கி இருக்கின்ற ஒரு கோரிக்கை. அதில் 2 வித கருத்துக்கும் இடமில்லை. அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். சட்ட ரீதியாக ஜாதி ஒழிப்புக்கு நாங்கள் போராடவில்லையா, பெரியார் இயக்கம் போராடவில்லையா என்று கேட்டால், பெரியார் இயக்கம்தான் இந்திய அரசியல் சட்டத்தில் ஜாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகள் அரசியல் சட்டத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி தீ வைத்து கொளுத்துகின்ற, உலகத்திலே எந்த நாட்டிலும் தன்னுடைய நாட்டு அரசியல் சட்டத்தை கொளுத்துகிற ஒரு போராட்டத்தை எந்த இயக்கமும் உலகத்தில் நடத்தியது கிடையாது. அரசியல் சட்டத்தில் இருக்கிற பிரிவுகளை கொளுத்திவிட்டு 6 மாதத்திலிருந்து 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஏற்று அதில் 2 தோழர்கள் சிறையிலே மடிந்து வெளியிலே வந்து 19க்கும் மேற்பட்ட தோழர்கள் 1 மாத காலத்திலே உயிரை நீத்த ஒரு மகத்தான போராட்டத்தை, சாதி ஒழிப்புக்காக சட்டத்தை எதிர்க்கின்ற போராட்டத்தையும் பெரியார் இயக்கம் நடத்தி இருக்கிறது. சட்டத்தை எதிர்த்து நடத்திய போராட்டம் அதையோடு சட்ட போராட்டத்தோடு தன்னுடைய கடமையை முடித்து விடாமல் நாடு முழுதும் சாதி எதிர்ப்புக்கான கிளர்ச்சிகளை நடத்தி இருக்கிறது. சாதி எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கின்ற இந்து மதத்தினுடைய கூறுகளை அம்பலப்படுத்தி அதனுடைய குறியீடுகளாக இருக்கின்ற சின்னங்களை தகர்த்து எரித்து நடத்துகிற போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. மக்களிடையே தொடர்ச்சியாக சாதி எதிர்ப்பு பரப்புரைகளை நடத்தி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமன்றி சாதி எதிர்ப்புக்கான திட்டங்கள் வாழ்க்கை முறையாக பெரியார் இயக்கம் செயல்படுத்தியது. சாதி மறுப்பு திருமணங்களை பெரியார் இயக்கம் நடத்தியது. பெண்களுக்கு உரிமை வேண்டும், புரோகிதம் மறுக்கப்பட வேண்டும் என்று சுயமரியாதை திருமணங்களை பெரியார் இயக்கம் நடத்தியது. ஆக பெரியார் இயக்கத்தினுடைய நீண்ட நெடிய வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் அது சாதி ஒழிப்பை நோக்கிய பயணமாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. பெரியாருடைய திராவிடர் கழகம், நாங்கள் திராவிடர் கழகத்திலிருந்து வெளிவந்ததற்கு பிறகு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய முதன்மையான பங்கு என்பதே சாதி எதிர்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு, அதற்கான போராட்ட கழகங்கள் தான் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். சென்னையிலே 96ஆம் ஆண்டிலிருந்து 2001ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலத்திற்கு சென்னையிலே குறிப்பாக இன்று இருக்கிற ஐஐடியில் நடக்கின்ற பார்ப்பன ஆதிக்கத்தை, தீண்டாமை கொடுமைகளை, சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி அகில இந்திய அளவிற்கு அந்த பிரச்சனையுடைய கவனத்தை கொண்டு செல்வதில் அன்றைக்கு துவங்கிய பெரியார் திராவிட கழகத்தினுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருந்தது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை தலித் இயக்கங்களும் பெரியார் திராவிட கழகத்தின் கீழ் அணிவகுத்தவைகள் என்றன. புதிய தமிழமாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் சரி, அத்தனை
தலித் அமைப்புகளும் பெரியார் திராவிட கழகத்தின் முன் அணிவகுத்திருந்தன. ஆக அந்த சாதி எதிர்ப்பை நோக்கி தொடர்ச்சியான ஒரு போராட்டங்களை பெரியார் திராவிட கழகம் அன்றைக்கு நடத்தியது. அதற்கு பிறகு 2001ஆம் ஆண்டு தந்தை பெரியார் திராவிட கழகம் துவக்கப்பட்டதற்கு பிறகும் கூட நாங்கள் தென்னாப்பிரிக்காவிலே நடந்த அந்த இனவாத இனவெறி எதிர்ப்பு சர்வதேச மாநாட்டிலே நாங்கள் போய் கலந்து கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் எழுப்பப்பட்டது. இனவாதம் உலகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு கூட்டப்பட்டாலும் இந்தியாவில் இருக்கிற சாதி வேறுபாடும் ஒரு இனவாதம் தான், அதுவும் இனவெறிதான் என்று ஐநா சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூக இயக்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் டர்பன் நகரிலே தென்னாப்பிரிக்காவிலே நடத்திய காலத்தில் திராவிட விடுதலை கழகம் அந்த மாநாட்டிலே பங்கேற்று அதிலேயும் தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்து, எனவே இனவெறி இனவாதம் என்பதும் சாதியவாதம் என்பது ஒன்றுதான் என்பதற்காக தமிழ்நாட்டிலே தொடர்ச்சியாக இயக்கங்களை நடத்தி போராட்டங்களை நடத்தியதும் அன்றைக்கு பெரியார் திராவிட கழகம் தான் நடத்தியது. அப்பொழுது நாங்கள் தந்தை பெரியார் திராவிட கழகமாக இணைந்திருக்கிற ஒரு காலகட்டம். அதிலிருந்து தான் எங்கள் பயணமும் அன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்தது. இன்றைக்கு எத்தனையோ ஜாதி மறுப்பு திருமணங்கள், அந்த திருமணங்கள் வந்து அளவிற்கு முகம் கொடுப்பது, சாதி ஆதிக்கவாதிகளை எதிர்த்து களத்தில் நிற்பது என்று ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணத்தை நோக்கி இன்றைக்கும் பெரியார் இயக்கம் பயணித்துக் கொண்டு இருக்கிறது. அந்த பார்வையிலே தான் நாங்கள் வைக்கின்ற கேள்வி, அரசு சட்டத்தை கொண்டு வரட்டும், ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆணவ பலன் நடக்கின்ற போது சட்டம் கொண்டு வா என்ற ஒரு கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டதோடு சாதி எதிர்ப்பு இயக்கம் என்பது முடிந்து விட்டதா? சாதி எதிர்ப்புக்கான பரப்புரையை மக்களிடம் நீங்கள் தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டாமா? இதைத்தானே நாங்கள் பெரியார் இயக்கம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது என்ற தார்மீக உரிமையோடு தான் அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்தோம். அந்த கோரிக்கையை வைப்பதற்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமையும் உண்டு. யாருடைய சான்றிதழுக்கும் போய் நாங்கள் என்று கொண்டு நாங்கள் எல்லாம் ஜாதி எதிர்ப்புக்காரர்கள் என்று சர்டிபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் திராவிடர் விடுதலை கழகத்திற்கு கிடையாது. அது தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் தன்னுடைய அடையாளத்தை நிரூபித்து இருக்கிறது என்பதுதான் அதனுடைய வரலாறாக அமைந்து இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஜாதி எதிர்ப்பை மக்களிடம் கொண்டு செல்லுகிற போது, இன்றைக்கு ஜாதி மீறல்கள் நடக்கிற போது, தமிழ்நாட்டில் தான் பெரியார் மண் என்று சொல்லுகிறீங்களே, அந்த பெரியார் மண்ணில் தான் இப்படிலாம் வந்து ஜாதி ஆணவ படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஜாதி கொலை இருந்து கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். வேறு எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு ஜாதி ஆணவ படுகொலை இருக்குதா இந்தியாவில்? தமிழ்நாட்டில் தானே நடக்குது. ஒரு தலைவர் சொன்னார், தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்தில் தீண்டாமை கொடுமை குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு தலைவர், ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர் ஒரு இடத்துல பேசுகிறார். அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை விட வந்து ஜாதி வேற்றுமைகள்லாம் இல்லை, தீண்டாமைலாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவங்க சொல்ல வராங்க. இல்லை, கொஞ்சமாவது ஒரு அடிப்படை அறிவு உள்ளவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆணவ படுகொலை ஏன் இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜாதியை மீறி காதல் செய்வது நடப்பதனால்தான் ஆணவ படுகொலை நடக்குது. ஜாதியை மீறாம ஜாதிக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டிருக்கிறதான் தன்னுடைய தலையெழுத்து என்று நடத்தி கொண்டு ஜாதி கட்டமைப்பை அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் ஜாதி மீறலுங்கிறது நடக்காது. ஜாதியை இங்கே ஏன் மீறான் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், அவன் ஜாதியை கடப்பதற்கு மீறுவதற்கான புறச்சூழலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கி, நான் படி, ஜாதியை கட, ஜாதியை மீறு, ஜாதியை கடந்து காதல் செய் என்ற காதல் திருமணங்கள் இன்றைக்கு பரவுவதற்கு காரணமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த கலவரங்கள் நடக்குது, இந்த படுகொலையும் நடக்குது. இது எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அமைதியாக இருப்பான். கனவுல கூட உத்தரப்பிரதேசத்திலே, பீகாரில் இருக்கிறவன் நான் இன்னொரு பொண்ணை ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் என்று கனவு கூட அவனுக்கு வராது. கற்பனையில் கூட அவன் இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஜாதி திருமணம் நடந்திருக்கா அப்படின்னா எங்கேயுமே பார்க்கவே முடியாது அந்த சைடு. அது ஒரு சிஸ்டம், அதுக்குள்ள அவன் அப்படியே முடங்கி போய் கிடக்கிறான். அதை தாண்டி அவனால் சிந்திக்கவே முடியாது. அதை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஒரு மண்ணாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தினால்தான், இந்த ஜாதி மீறல்கள் நடக்கின்ற காரணத்தினால்தான் அதற்கு எதிர்வினையாக ஜாதி வெறியர்களுக்கும் ஜாதி எதிர்ப்பாளர்களுக்கும் நடக்கின்ற ஒரு போராட்டம் இங்கே கூர்மை அடைந்து கொண்டிருக்கிறதுடைய வெளிப்பாடுதான். இங்கே அதிகமாக ஜாதிய கலவரங்கள் நடக்கிறது என்பதும் ஜாதிய படுகொலை நடக்கிறது என்பதுடைய வெளிப்பாடு. ஆக இந்த படுகொலைகள் நடக்கிற போது நாம் இந்த ஜாதியை எதிர்த்து இந்த கொலைகாரர்கள் மீது நடவடிக்கை எடு,
ஆணவ படுகொலை சட்டத்தை கொண்டு வா, ஜாதியை இந்த சமூகத்திலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை இந்த படுகொலை நடக்கின்ற போது இதையும் ஒரு பரப்புரை இயக்கமாக நாம் மாற்றி இதை தமிழ்நாட்டு மக்களிடம் நாம் கொண்டு செல்லுகிறோம். ஒவ்வொரு முறையும் கொலை நடக்கிற போது உயிர் பலி ஆகிறது. இந்த உயிர் பலியை கொலையிலும் மகிழ்ச்சி அடைகின்ற குதூகலம் அடைகின்ற மக்கள் இந்த நாட்டில் மனநிலை உள்ளவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏராளமான ஆணவ படுகொலைகள் நம்ம சொல்லிட்டே போக முடியும். கவின் ஒரு பொறியாளராக படிச்சிருக்காரு, இன்ஜினியராக இருக்கிறாரு. அவர் சார்ந்திருக்கிற ஒரு சமூகம் தலித் சமூகம், இன்னொன்று மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா 2 பேரும் காவல்துறையிலே இருக்கிறாங்க. அந்த பையன் 22 வயசு பையன். அவன் போய் இன்னைக்கு இந்த கொலையை பண்ணிட்டு அவன் போயிட்டான். இப்போ இவர்கள் வீட்லேயும் ஒரு பையன் இறந்து போயிட்டாரு, இழப்பு. இப்போ அவன் விட்டு அவனுடைய வாழ்க்கை என்ன போகுதுன்னு சொன்னால் அவ்வளோதான் அவனுடைய வாழ்க்கையும். அவன் இதில் தப்ப முடியாது. அவனுடைய குடும்பமும் அழிஞ்சு போகுது. 2 பேருடைய வாழ்க்கையை அழிச்சிட்டியா அப்புறம் நீ என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையில்? இந்த அழித்து கொண்டு உங்களை அழித்து கொண்டு இருக்கிற ஜாதியை காப்பாற்றுகின்ற அளவுக்கு ஜாதிக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு? ஜாதிக்கு அப்படி என்ன ஒரு பெருமை இருக்கு? ஜாதிக்கு எப்படி ஒரு புனிதம் இருக்கு? ஜாதியை நீங்க எங்கேயாவது விலை கொடுத்து வாங்கினீங்களா? ஜாதிக்கு எவ்வளோ ஒரு பைசா காசு கொடுத்து வாங்கணும். நாட்டில் இலவசம் கூடாது கட்ட அப்படிங்கிற மாதிரி கூடுன்னு சொல்றவன் ஜாதியே உனக்கு இலவசமாக தானே கிடைக்குது. ஜாதிக்கு என்ன விலை கொடுத்து நீ வாங்கியிருக்க? உங்க அப்பா அம்மா எந்த ஜாதியில் பிறக்கிறாங்களோ நீ பிறந்துச்சுன்னா அந்த ஜாதி நான் எந்த ஜாதியில் இருக்கேங்கிறத தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருக்கா? நான் ஒரு 10 வருஷம் இந்த ஜாதியில் இருந்துட்டேன், அதனால நான் 11ஆவது வருஷம் வேற ஜாதி மாற போறேன் அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? எனக்கு இந்த வேலை பிடிக்கல, வேற வேலை படிக்கலாம். எனக்கு இந்த படிப்பு பிடிக்கல, வேற படிக்கலாம். சரி, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல, வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வீடு பிடிக்கல, வேற வீடுக்கு நான் போகலாம். எனக்கு இந்த ஜாதி பிடிக்கல, வேற ஜாதிக்கு போகணும் அப்படிங்கிறது முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் தான் இந்த ஜாதி நிர்ணயிக்கப்படுது. அந்த பிறப்பின் அடிப்படையில் தான் உங்களுடைய கௌரவம் நிர்ணயிக்கப்படுது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீங்க எல்லாமே ஒரு காலத்தில் கேவலமானவா, சூத்திரர்களா, பார்ப்பானுடைய வைப்பாட்டி மக்களாக தான் இந்த சமுதாயத்தில் வைக்கப்பட்டு இருந்தீர்கள் என்பதைத்தான் பெரியார் சொன்னார். அந்த இழிவிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இடஒதுக்கீடு அந்த சட்டத்தை நோக்கி நாம போகிறோம். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அந்த சட்டத்தை நோக்கி நாம போறோம். இன்னும் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன வேலை வேண்டுமோ, முன்னேற வேண்டுமோ, கல்வி வேண்டுமோ அந்த சட்டத்தை நோக்கி போறோம். இதெல்லாம் இந்த சட்டங்கள், சட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தாலும் இந்த சட்டங்களினால் ஒரு மாற்றம் சமூகத்தில் விட்டது என்று சொன்னால் மாற்றங்கள் வருவதற்கு சட்டம் ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது, துணையாக இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் மட்டும் அதை கொண்டு விடுமாறு கேட்டால் சமூகத்தில் மக்களுடைய மனமாற்றம் ஏற்படாத வரை இந்த சட்டங்களும் வெற்றி பெறாது, உங்களுடைய கொள்கையும் வெற்றி பெறாது. ஆனால் தான் நாங்கள் அரசியலுக்கு போகல. அரசியலுக்கு போனால் நாங்கள் ஏன் கட்சிக்கு போய் தேர்தலில் நின்றுட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதிகாரத்தால் இது செய்ய முடியாது இந்த கொள்கைகளை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் சமுதாய இயக்கமாக இந்த இயக்கம் வச்சிருக்கு. அதனால தான் நம்ம பேச முடியும் இந்த கருத்தை. வேற எந்த அரசியல் கட்சி இன்னைக்கு பேச முடியாத ஒரு நிலைமையில் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ ஜாதி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, எதனாலங்கிறத பற்றி ஒரு அடையாளம் கூட உனக்கு இல்லை. இப்போ எப்படி இந்த ஜாதியை பற்றி சொன்னீங்கன்னா இந்த வர்ணாசிரம தர்மம் தான் இன்னைக்கு சனாதன தர்மம்னு சொல்லிட்டு இருக்கான். பிராமண, வைசிய, சூத்ர இவன் தான் ஆரம்பத்தில் இந்த தர்மம் தான் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுச்சு. அந்த அப்போ ஜாதி கிடையாது. அந்த வர்ணாசிரம தர்மமே பிராமணனாக இருக்கிறவன் எத்தனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அடுத்த வைசியனாக இருக்கிறவன் பிராமணனை தவிர கீழே இருக்கிற எத்தனை பேருமே பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அடுத்து இருக்கிறவன் அடுத்த மேல் ஜாதிக்காரனோட தனக்கு கீழே இருக்கிற எத்தனை பொண்ணுவாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க. அப்போ எல்லாரும் பல பெண்களை கல்யாணம் பண்ணலான்னு நீங்கள் சொன்னப்ப வைசியன் சூத்திரனை கல்யாணம் பண்ணிக்கிறான், மற்ற இன்னொரு வர்ணத்தை சார்ந்தாலும் அடுத்த ஜாதியை கல்யாணம் பண்ணுறான். அவங்கெல்லாம் குழந்தை பிறக்குது, கலந்துருச்சு, எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. அப்போ அந்த கலந்து போன குழந்தைகளை எந்த வர்ணத்தில் கொண்டு வைப்ப? வைசியனும் சூத்திரனும் கல்யாணம் பண்ணால் குழந்தை போய் குழந்தை பிறகுங்கிறப்ப அது எந்த வர்ணத்தில் வைப்பீங்க? எந்த வர்ணத்துலையும் வைக்க முடியாதனால தான் அந்தந்த வர்ணத்துக்கு ஒரு ஜாதியை சொல்லி ஜாதியை உருவாக்கிட்டோம். இப்போ ஜாதி உருவாக்குனது வர்ண கலப்பு. ஜாதியே ஒரு கலப்பில் தான் வந்திருக்கு, வர்ண கலப்பில் தான் ஜாதியே வந்திருக்கு. ஜாதியில கலப்பு நீ ஏன்டா இருக்கிற? நீ உனக்கு உருவாக்குறதே வர்ண கலப்பு தான், நீ பிறந்திருக்க உண்டு ஆரஞ்சு. அப்போ அப்படியே ஒரு கலப்பில் உருவானது, அது ஒரு சமூகமாக கட்டமைக்கப்படுது. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்பா கூட உண்மையிலே பையன் விரும்புறது, அது பொண்ணு விரும்புகிறத நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், நம்ம பொண்ணு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம், பையன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம்
அவன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறான், இந்த பொண்ணு வந்து பையனை கல்யாணம் பண்ண நினைக்குது, கேட்டதை நம்ம வாங்கி கொடுத்துருமே, அது இஷ்டம் தானே, அதுதானே நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு பல பெற்றோர்களுக்கு இருக்குது. பல அப்பா அம்மாக்கள் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அதை நினைச்சாலும் சுற்றி இருக்கிற ஜாதி சமூகம் நம்மளை கேவலமாக நினைக்கும். நீ ஜாதி கட்டவன் ஆயிட்ட, ஜாதியை வந்து நீ மீறிட்ட, நீ சமூகத்தில் மதிக்கப்படாதவன். அப்போ சுற்றி இருக்கிற ஜாதிய சமூகத்தினுடைய ஒரு நிர்பந்தமும் கட்டாயம்தான் அவனுடைய முடிவை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், தருமபுரியில் இளவரசன் திவ்யா, இளவரசன் திவ்யா 2 குடும்பத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இளவரசனுடைய குடும்பமும் ஒரு இடதுசாரி தான், திவ்யாவுடைய குடும்பமும் இடதுசாரி தான். 2 பேருமே வந்து பிற்போக்கு கொள்கை இல்லை. 2 பேருமே ஒருவருக்கு விரும்பினாங்க, காதலிச்சாங்க. அப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வேற போயிட்டாங்க. 45 நாள் குடும்பம் நடத்துறதுக்கு போயிட்டாங்க. குடும்பம் நடத்தி போயிச்சு. அந்த பொண்ணோடைய பையனுடைய அப்பா, அவன் பொண்ணோட அப்பா 2 பேருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க விஷயத்தை நம்ம தலையிட வேண்டாம், அவங்க நல்லா இருக்கிறாங்க போகட்டும். அவங்க போய் 45 நாட்களுக்கு பிறகு உள்ளூரில் இருக்கிற ஜாதி கட்சிக்காரன், பாமக, குறிப்பாக சொன்னால் பாமக, அவன்லாம் சேர்ந்து நீ எப்படி வந்து இந்த கல்யாணத்துக்கு அனுமதிச்ச, எப்படி வந்து உன் பொண்ணை வந்து அங்கே கொடுத்த, இந்த பொண்ணை வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டுறாங்க. அந்த நாகராஜ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த அந்த திவ்யாவுடைய அப்பாவை போய் கடுமையாக மிரட்டி நீ அந்த பொண்ணை வந்து பிரித்து கொண்டு வா இப்படி இவன் தான் அழுத்தம் கொடுக்குறான். 45 நாளைக்கு போய் இவன் தான் அழுத்தம் கொடுக்குறான். அப்போ சொன்னான், என் பொண்ணை நான் மறந்துட்டேன், நான் அது மறந்துட்டேன், அவங்க பாட்டு எடுத்து பிடிப்பேன், அது பொண்ணு இல்லை, இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி அவருக்கு போய் அழுத்தம் கொடுத்து, அழுத்தம் தாங்க முடியாமல் அவர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்கிறதுக்கு வந்து, தற்கொலை செஞ்சு உயிருக்கு போராடின அந்த பாடியை அப்படியே தூக்கிக்கிட்டு போய் இளவரசனும் திவ்யாவும் வாழ்கிற வீட்டுக்கு முன்னாடி வச்சு, நீ வந்து வெளியில் வா, குடும்பத்தை வந்து பிரிச்சுட்டு வெளியில் வா என்று அவங்கள மிரட்டி, அப்புறம் அவங்கள வந்து வெளியில் கொண்டு வந்து, அப்புறம் அந்த பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லி, அப்புறம் அந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டிலேருந்து பிரித்து கொண்டு போய் அந்த வீட்டில் தனியாக வச்சு, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு போடுறப்ப நீதிமன்றமும் இவர்களுக்கு ஆதரவாக இல்லாமல் அந்த நீதிமன்றத்தில் போய் திவ்யா சொல்லுது, நான் வந்து விரும்பிய கணவர், நான் அவரை விட்டு நான் வர முடியாது, என்னை எவ்வளவு மிரட்டினாலும் நான் அவரோட தான் இருப்பேன், என்னை வாழ விடுங்க, எங்களை வாழ விடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கண்ணீர் விட்டு அவர் கதறி நிலையிலும் கூட அவர்களை பிரித்து வைத்தது சுற்றி இருக்கிற ஜாதிய கட்சிகள், ஜாதிய சமூகம், ஜாதிய அரசியல். அதன் காரணமாக இளவரசன் மீது 2 முறை தாக்குதல் நடத்தப்பட்டு கடைசியில் இளவரசன் வந்து அந்த தண்டவாளத்தில் செத்து போய் கிடந்தாரு அப்படின்னு சொல்லி அவங்க கதையை முடித்து எழுதிட்டாங்க. அப்போ இவங்க விரும்பினாலும், பெற்றோர்கள் விரும்பினாலும், ஜாதிய சமூகம் வந்து அதை வந்து தடுத்து கொடுமைப்படுத்துகிற நிலைமையில தான் இன்றைக்கி அவங்க இருக்கிற விஷயமா பார்க்குறோம். அதே மாதிரி தான் உடுமலை கௌசல்யாவோட விஷயம். உடுமலை கௌசல்யாவும் 2 பேரும் படித்தாங்க. கௌசல்யா ஒரு கல்லர் சமூகம், அவர் வந்து ஒரு பல்லர் சமூகம். சங்கர் வந்து ரொம்ப ஏழை, இவங்க கொஞ்சம் வசதியான பொண்ணு. 2 பேரும் கல்யாணம் பண்ண விரும்பினாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ண ஒன்று இந்த விஷயத்தில் ஜாதி ஒரு பிரச்சனை இருக்குது, இன்னொரு விஷயத்தில் பொருளாதாரம் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரே ஜாதிக்குள்ளேயே வேலையாக இருந்தான்னா அந்த ஜாதிக்காரன் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதில் இவருடைய ஸ்டேட்டஸ் அந்த என்னங்கிறது பார்க்குறான். ஜாதிக்குள்ளேயே ஒரு வர்க்கம் இருக்குது. ஆனால் முதன்மைய காரணம் ஜாதி. ஜாதியாக இருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்கு, அவனுக்கு அவன் வெறும்பய உட்காரத்துக்கு கூட கிடையாது, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணால் அவன் ரோட்டில் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரத்தை காட்டியே ஜாதி தடுக்குது. அதுவும் நடக்குது நாட்டில். அப்புறம் ஜாதியும் வந்து 2மே சேர்ந்து வந்து தடுக்குது. அப்போ அந்த பொண்ணு வந்து கம்சன் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்தாங்க, கடையில் வீடு எடுத்து குடும்பம் நடத்துகிறாங்க. எல்லாம் நடத்துறதுக்கு அப்புறமும் கூட அவர்களுக்கு வந்து ஒரு கூலிப்படையை வச்சு அந்த கவுசல் அப்படியே பெற்றோர்கள் வந்து கூலிப்படையை வச்சு அந்த பொண்ணு 2 பேருமே சாகடிக்கிறதுக்கு உடுமலைப்பேட்டையில் பகிரங்கமாக பச்சை இலையில் வந்து கூலிப்படை வச்சு வெட்டி சாவடிச்சாங்க. சங்கர் அந்த இடத்துல ரத்தத்தில் துடிச்சு செய்கிறாரு. கௌசல்யா வந்து ரத்த காயத்தோடு இருக்கிறாரு. அப்போ கௌசல்யா வந்து அவங்க சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் கூட பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த சங்கர் சொல்கிறாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல, கௌசல்யாவோட இப்போ வந்து பாப்பாவை போய் உடனே காப்பாற்றுங்க, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, என்னை நம்பி வந்த அந்த பொண்ணு, நான் செத்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணை காப்பாற்றுங்க என்று சங்கர் அவன் கடைசியில் உயிர் போகின்ற நேரத்தில் கூட அதைத்தான் அவன் சொன்னான். இது அவங்க சொல்லியிருக்காங்க, அதைத்தான் அவன் அந்த நேரத்தில் சொன்னான். ஆனால் சங்கர் இறந்துட்டான்.
சங்கர் இறந்து அதுக்கப்புறம் கௌசல்யா அங்கேருந்து வந்து எந்த சங்கர் அழுத்தப்பட்ட ஏழை குடிசை அந்த வீட்டுக்கு கூட நாங்கள் போனோம். ஏழை குடிசையில் அந்த பொண்ணு இருக்குது, பலத்த காயம், தலையெல்லாம் மண்டை அடிபட்டு ஒரு மிக மோசமான நிலையில் அதுலேருந்து மருத்துவ சிகிச்சையிலேருந்து அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் மாமனார் வீட்டில் போய் இருக்குது. அந்த ஏழை குடிசையில் ஓரளவு வசதி உள்ள பொண்ணு அந்த ஏழை குடிசை வீட்டில் போய் தங்கியிருக்கு. ஏழை குடிசை வீட்டில் தங்கிட்டு அந்த பொண்ணு என்ன சொன்னா, நான் இங்கே தான் இருப்பேன், இவன் வீட்டில் தான் இருப்பேன், எனக்காக வந்து அவன் உயிரை கொடுத்துருக்குறான், நான் நம்பி நாங்கள் வந்திருக்கோம், நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் என்று அந்த பொண்ணு சொல்லி வீட்டை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போது கூட அந்த பெற்றோர்கள் மீது வழக்கு போட்டு வழக்குக்கு இந்த பொண்ணு இதுதான் என்று அவங்கள் பெற்றோர்களுக்கு தூக்கு தண்டனை விதித்த நேரத்தில் கூட என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கு தண்டனை போட்டதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்று சொன்னவன் கௌசல்யா. அப்போ ஜாதி எதிர்ப்பு களத்தில் எப்படி வந்து ஒரு எதிர்ப்பு நீச்சல் போட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம அந்த பொண்ணை பார்க்கலாம். அந்த பொண்ணனுடைய சிந்தனை அடுத்த கட்டம் எதை நோக்கி போச்சுன்னு சொன்னால், நான் வந்து ஒரு பெரியாரிய பெண்ணாக இருந்தால்தான் இனி என்னுடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று இதற்கு பிறகு வெளியில் வந்து பெரியார் கொள்கையை கையில் எடுத்து பேசக்கூடிய ஒரு வீராங்கனையாக வந்து அவங்க மாறி காட்டினாங்க. இப்படி ஆணவ படுகொலை நீங்கள் நடந்தாலும் நம்மளுடைய ஜாதிக்கு நான் பணிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இந்த தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். எப்படி இந்த பெரிய பட்டியலே இருக்கிறது. இதை பற்றி ஆராய்ந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காங்க. எவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்குது ஒரு நீண்ட பட்டியலே போட்டிருக்கிறாங்க. அந்த படுகொலைக்கு எல்லாமே நீதி கிடைத்திருக்காங்க, தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்ணகி முருகேசனுடைய படுகொலைங்கிறது மிக கொடூரமான ஒரு படுகொலை. திருமணம் செய்து கொண்டு நன்றாக வாழ்ந்தவங்களை 2 பேருமே அழைச்சிட்டு வந்து ஊர் மக்களே ஒன்னா கூடி நின்று அவங்க 2 பேரையும் சாக அடிக்கிறத ஊரே வேடிக்கை பார்த்து, கடைசியில் உயிர் போகின்ற நேரத்தில், உயிர் துடிக்கின்ற நேரத்தில் கூட திரும்ப உயிர் துடித்து கொண்டிருக்கிறவரை அடித்து சாகடித்து உயிரை பறித்தார்கள் என்ற ஒரு செய்தி வந்து இருக்கு. அப்போ ஜாதிக்காக ஜாதியை மீறினாருங்கிறதுனால ஊரே கூடி வந்து ஒரு படுகொலையை பார்க்குற அளவுக்கு ஒரு கிராமம், ஒரு சமூகம் வந்து இந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னால் இதை விட கேவலமான சமூகம் இந்த நாட்டில் இருக்க முடியாது. இது வந்து மனிதமா? இந்த பிரச்சனை மனிதமா? அதாவது நாங்கள் மனிதம் அப்படிங்கிறத நாங்கள் வச்சோம். ஒரு மனிதனுங்கிறதுக்கு அடையாளம் வந்து இது இல்லை. எந்த மிருகமாவது இப்படி பார்க்குதா? எந்த புலியாவது வந்து எனக்கு ஒரு ஜாதி இருக்கு, நான் இன்னொரு புலிகிட்ட தான் கூடுவேன் அப்படின்னு கேட்குதா? எந்த ஒரு கழுதையாவது நான் வந்து உயர்ந்த ஜாதி கழுதை, நான் வந்து இன்னொரு ஜாதியோட சேர மாட்டேன், நாங்கள் 2 சேர்ந்தாலும் குட்டி போட மாட்டோம்னு எந்த கழுதையாவது கேட்குதா? ஒரு கழுதைக்கு இல்லாத ஒரு இது கூட, ஒரு நாய்க்கு இல்லாதது, ஒரு மிருகத்துக்கு இல்லாதது, எல்லாத்துக்கும் இல்லாத நீ மனிதனாண்டா கட்டிட்டு எழுத, உனக்கு இதை விட ஒரு கேவலம் என்ன விஷயம் இருக்கு? இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறதுல என்ன உனக்கு இருக்கு? உனக்கு என்ன பெருமையில் வந்துட போகுது? இந்த பெருமையினால நீ சமூகத்திற்கு என்ன பங்களிப்பை செய்தாய்? உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு ஜாதி அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த நாட்டிலையுமே கிடையாது. உலகத்தில் பிறக்கிறவெல்லாம் மனுஷனாக தான் பிறக்கிறான், மதத்தில் பிறக்கிறான், மதத்தை அவன் மாறுறான். ஆனால் இங்கே என்ன பண்ண முடியுங்க? இங்கே மனுஷன் மதத்தில் பிறக்கலை, பிறக்கிறப்பயே மதத்தோட ஜாதியையும் சேர்த்துக்கிட்டு தான் பிறக்கிறான். இந்த உலகத்தை நான் தான் படைத்தேன், இந்த உலகத்தை நான் படைத்ததோடு மட்டுமல்ல அந்த வர்ணத்தையும் சேர்த்து தான் நான் தான் படைத்தேன், இந்த வர்ணத்தை நான் தான் படைத்தேன் ஆனால் என்னாலே மீற முடியாது அப்படின்னு ஒரு கடவுள் சொல்கிறான். அந்த கடவுள் சொல்கிறது தான் அந்த நாட்டினுடைய வேத வாக்குங்கிறான். அந்த கடவுள் சொல்கிறது தான் வந்து நாட்டில் வந்து தேசிய கீதங்கிறான். அதுக்கு பகவத்கீதைன்னு பேர் சொல்கிறான். இதை விட ஒரு கேவலம் ஒரு நாட்டுக்கு என்ன நடக்க முடியும்? அது பகவத்கீதையை பெருமையாக பேசுறதுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே எழுதி வச்சுட்டு பேசுகிறான். நீதிபதிகளும் சொல்கிறான், நாங்கள் வந்து பகவத்கீதை தேசிய நூலாக்கணும், பகவத்கீதை தேசிய நூலாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, தமிழன் என்று சொல்கிறானே, தமிழுக்கு ஜாதி அடையாளம் இருந்திருக்கா? உங்கள் சங்க இலக்கியத்தில் எங்கேயாவது ஜாதியை பற்றி பேசியிருக்கா? எப்படி தமிழன் வாழ்ந்தான்? அவன் குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படி என்று சொல்லி அவன் அந்தந்த பகுதிகளோட வாழ்ந்து இருக்கிறான். அவனுக்குள்ள எந்த ஜாதிக்கு எந்த சங்க இலக்கியத்திலும் இல்லை. நம்முடைய திருக்குறள் என்ன சொல்லுது சொன்னால், நம்ம எல்லாரும் சமமாக தாண்டா பிறந்தோம், பிறப்பு எல்லாருக்கும் ஒன்று தாண்டா அப்படின்னு நம்முடைய திருக்குறளும் சொல்லுது. அப்போ தமிழ் பேசுறீங்க, தமிழுடைய பெருமை பேசுறீங்க, கீழடியில் போய் ஆய்வு நடத்துறீங்க. கீழடியில் எடுக்கப்பட்ட ஆய்வு என்ன சொல்லுது? கீழடியில் வாழ்ந்த நகர்ப்புற நாகரிகத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு மத அடையாளமே அங்கே எந்த ஆதாரமும் கண்டுபிடிக்கும். அவன் ஒரு மதத்தை சார்ந்தவன் என்பதற்கு எந்த பொருளும் அங்கே கிடைக்கல. கடவுளை கும்பிட்டாங்கிறதுக்கு எந்த பொருளும் அங்கே கிடைக்கல. அப்போ மதமற்ற ஒரு வாழ்க்கையை தான் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
அப்படி ஒரு நாகரிகம் வருது. அந்த நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வெளியிடுறான்னு சொன்னால், இல்லை அந்த 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 நாகரிகத்தை மாற்றி எழுது, அதை நீ சொல்லாத. சரஸ்வதி நாகரிகம்னு எங்களுக்கு ஒரு நாகரிகம் இருந்துச்சு, வேதத்தில் அந்த நாகரிகம் சொல்லப்பட்டிருக்கு, சரஸ்வதி நீர் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறான். எங்கடா இருந்தது சரஸ்வதி அப்படின்னா அது பூமிக்கடியில் புதஞ்சு கிடக்கு அப்படின்னா. அமெரிக்காக்காரன் வந்து நாசா வந்து ஒரு சேட்டலைட் வச்சு சரஸ்வதி நிறைய கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னான். அப்புறம் நாசா சொன்னா அப்படிலாம் நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலடா, என்னை வச்சு நீ எல்லாம் கதை விட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அவனே அப்புறம் மறுத்துட்டான். இந்த சரஸ்வதி நாகரிகங்கிறது வேத நாகரிகம், வேதத்தில் சொல்லப்பட்டது, நாங்கள் வேத நாகரிகம். அப்போ சரஸ்வதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கலாம். இது வழியும் சரஸ்வதி நதியை தேடிட்டு தான் இருக்கான். அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க முடியல. ஆக இந்த தமிழர் நாகரிகம், தமிழ்நாடு பேசுகிறவர்கள், தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், அவங்க வந்து இந்த ஜாதி எதிர்ப்பை பேசுகிறாங்களா? ஏன் அவங்க தமிழ் தேசத்தில் ஜாதியை பற்றி பேசுறதில்லை? தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றிணைவோம், ஓகே. ஆனால் இன்னைக்கு கவிஞர் அவன் தான் தமிழ் பேசுகிறவன் தான், அவனை வந்து வெட்டி போட்டால் அந்த பையனும் தமிழ் பேசுகிறவன் தான், இவனும் இந்து தான், அவனும் இந்து தான். ஏன் ஒரு இந்து ஏண்டா வெட்டுறான்? எந்த இந்து முன்னணியாவது, எந்த பிஜேபிக்காரனாவது இந்துக்களுக்குள்ளே இப்படி வரக்கூடாது, இந்துக்களுக்குள்ள வேற்றுமை இருக்கக்கூடாது, இந்துக்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாகக்கூடாது. இந்துக்களை பற்றி யாராவது பேசலாம், உடனே பொங்கி எழுறீங்க. அவன் எது கொடுத்தாலும் உடனே புகார், போலீஸில் புகார். இவன் கம்பனை பற்றி வைரமுத்து பேசிட்டாரான், உடனே அவரை பற்றி போலீஸில் புகார். எதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்து ஒற்றுமையை காப்பாற்றுற இந்த பசங்கள்லாம் இல்லை இந்துக்குள்ளே வெட்டிட்டு கொண்டுட்டு இருக்கான்னு அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? இது இந்து ஒற்றுமைக்கு எதிரானது பேசுவீங்களா? நீங்கள் எவனா பேசலானா? இல்லை குறைந்தபட்சம் இந்து மதத்துக்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனா நாங்கள் பிரச்சனையே இல்லை, நாங்கள் தூக்கி போட்டு வந்துடுவோம். எங்களுக்கு இந்து மதம் தான், அதில் ஜாதியே கிடையாது, தீண்டாமை கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டா அந்த பிரச்சனை இல்லை. உங்கள் இந்து மதத்துக்கு அவமானமே இந்திய அரசியல் சட்டம் தான். எப்படி இந்திய அரசியல் சட்டம் சொன்னீங்கன்னா தீண்டாமை குற்றம் அப்படின்னு சொல்லுது, சட்டம் சொல்லுது. அப்போ இந்து மதத்தில் தானே தீண்டாமை இருக்கு. தீண்டாமை குற்றம்னாவே இந்து மதத்தில் இருக்கிற ஒரு பிரிவை வந்து சட்டம் ஒத்துக்கல, அதை வந்து இந்த சட்டப்படி நீ குற்றப்பட்ட ஒரு பிரிவை வந்து இன்னைக்கு மதத்தினுடைய அடையாளமாக நீ வச்சுக்கிட்டு இருக்க தீண்டாமை. சரி, அனைத்து எல்லா ஜாதிக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்கு வந்திருக்கு இடஒதுக்கீடு? இந்து மதம் வந்து ஒரு ஜாதியை உயர்ந்த ஜாதியாக வச்சிருக்கு, ஒரு ஜாதியை கீழ் ஜாதியாக வச்சிருக்கு, எல்லா ஜாதிக்குள்ளேயும் சமத்துவம் இல்லை, இந்து மதத்துக்குள்ள சமத்துவம் இல்லை. அந்த சமத்துவத்தை சரி பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இடஒதுக்கீடு சட்டம் வச்சிருக்கோம்ல, அதுவே இந்து மதத்துக்கு அவமானம் இல்லையா? இடஒதுக்கீடு சட்டமே இந்து மதத்துக்கு அவமானம் தான்டா. அது அந்த சட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் இடஒதுக்கீடு வேணாம், நாங்கள் இந்துக்கள்லாம் ஒன்று, இந்துக்கள்லாம் சமம்னு நீ சொல்லுங்க, அப்படி யாரும் சொல்லுவீங்களா? ஆக இந்து மதம் என்பது மதத்தை விலக்கி விட்டு இந்து மதங்கிறது ஒன்றும் கிடையாது. அம்பேத்கர் சொன்னார், ஒரு முஸ்லீமை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு முஸ்லீம், ஓகே. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து நீ கிறிஸ்தவன், சரி ஓகே. ஒரு இந்துவை பார்த்து நீ யாரு அப்படின்னு கேட்டால் நான் ஒரு இந்துவா அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்பான். அவன் என்ன ஜாதின்னு தெரிக்காதவளே இவனுக்கு தூக்கம் வராது. ஒரு கிறிஸ்டியன் சொல்லிட்டு போயிடலாம், முஸ்லீம் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இந்துன்னு சொல்லிட்டு போக முடியாது. அவன் ஜாதியை சொன்னா தான் அவன் இந்துங்கிறதுக்கு அடையாளம். அப்போ பிறக்கிற போதே இந்துவுடைய அடையாளத்தோட தான் வந்து நீங்கள் மனுஷனே நீங்கள் பிறக்கிறான். அப்போ மனிதம் அப்படிங்கிறத கொள்ளுறதே இந்த ஜாதி தான். அது விலை கொடுத்து வாங்காத திணிக்கப்பட்ட ஒரு ஜாதி. அந்த ஜாதியை வந்து இன்னைக்கு அறிவியல் வந்து இன்னைக்கு எப்படி மாற்றிருக்கு? என்ன நீங்கள் வச்சிருக்கீங்க ஜாதிக்கு வந்து என்ன அறிவியல் ரீதியான கருத்து வச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு அறிவியலில் வந்து டிஎன்ஏவை கண்டுபிடிச்சிட்டான், மனிதனுடைய மரபணுவை இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டான், மரபணுவை மாற்ற முடியும்னு கண்டுபிடிச்சிட்டான். மரபணுவெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றப்ப மனுஷனுடைய மரபணுவை மாற்றி அமைத்து அவனுக்குடைய வியாதிகளை வந்து சரி செய்ய முடியும். அப்போ மரபணு மாற்றினாவே என்னாச்சு? மரபணு ஒன்று ஜாதி மரபணு போயிடுச்சாங்க, ஒன்று போயிடுச்சு. இப்போ இன்னொன்று பாருங்க, நீங்கள் இப்போ வந்து உறுப்பு மாற்று சிகிச்சையெல்லாம் வந்துருச்சு. உறுப்பு மாற்று சிகிச்சையில் மூளைச்சாவு அடைந்தவர்கள் தங்களுடைய உடல்களை வந்து மற்றவருக்கு கொடுக்கலாம். அந்த மூளைச்சாவு அடைஞ்ச மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல இந்தியாவிலேயே இன்றைக்கு முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கு. அது எப்படி தமிழ்நாடு மட்டும் இருந்தது? எவ்வளவு கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை இருந்தாலும் கூட தன்னுடைய வீட்டில் ஒரு பையன் அன்போடு பாசத்தோடு வளர்த்த பையன், படிக்க வைத்த பையன், திருமணம் செய்து வைக்கொண்டு கவலையோடு வாழ்ந்த ஒரு பையன், அன்பு செல்வன், அவன் திடீர்னு ஒரு பைக்கில் போய் செத்து போயிட்டான்னா ஜாதி கடவுள் நம்பிக்கை உள்ள அந்த அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பையன் செத்து போயிட்டான்ப்பா, அவன் கண்ணு, அவனுடைய லங்ஸு, அவனுடைய கிட்னி இது மற்றவங்ககிட்ட போய் இருந்தா அந்த வடிவத்தில் என் பையனை பார்த்துட்டு இருப்பேன்
அப்படிங்கிற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனை வருதுங்கிறப்ப பையன் வந்து அப்படியே அடிச்சாதான் மோட்சத்துக்கு போவான், அவன் உடலை சைச்சானா மோட்சத்துக்கு போக மாட்டான், கடவுளை ஒத்துக்க மாட்டாரு, அவன் உறுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது பாவம் என்று எந்த கடவுள் மத நம்பிக்கை உள்ளவனு நினைக்கிறானா? அப்போ தன்னுடைய சுயநலம் சொந்த வாழ்க்கை என்று வருகிற போது அங்கே வந்து போயிடுது, மனிதம் வந்துடுது. அப்போ மற்ற மாநிலத்தில் வராத மனிதம் நம்பிக்கையாளர்களிடம் கூட தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன் வருகிறது? மதத்தை பின்தள்ளிக்கு விட்டு மனிதம் ஏன் வருகிறது என்று சொன்னால் இங்கே நான் நடத்திய ஜாதி எதிர்ப்பு இயக்கத்திற்கு கிடைத்த அது ஒரு பெரிய வெற்றி. இதைத்தான் சமூக எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, பேப்பரில் பார்க்குறோம். இப்போ வந்து பெங்களூரில் ஒரு மூளைச்சாவு நடக்குது. அங்கே வந்து ஒரு கிட்னி வந்து தேவைப்படுது. இங்கே மலர் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு வந்து கிட்னி தேவைப்படுது. அந்த கிட்னி தேவைப்பட்டு அங்கேருந்து இங்கே வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு வரணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு தகவல் போகுது. உடனே எங்கள் கமிஷனர் ஆஃபீஸ் சொல்ல, சினிமா கூட வந்துருக்கு, கமிஷனர் ஆஃபீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஃப்ளைட்டில் அங்கேருந்து கொண்டு வந்து இறக்குறாங்க. இறக்கி அங்கேருந்து அடையாறில் அந்த மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற வழியும் சென்னை நகர போக்குவரத்து துறை வேறு எந்த பேருந்துகளும் வராமல் டிராஃபிக்கை கிளியர் பண்ணி கொடுத்து அந்த அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் வருமோ அந்த நேரத்துக்குள்ளே அந்த கிட்னி வந்து சேருது. அந்த கிட்னியை வந்து அவங்க பெற்றோர்கள் அப்படியே வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. வந்துருச்சான்னு நீங்கள் கேட்குறீங்களே தவிர அந்த பெற்றோர்கள் இது எந்த ஜாதிக்காரன் கிட்னி, இதை வச்சுக்கிட்ட நான் வாங்க மாட்டேன்னு எந்த பெற்றோராவது சொல்வாளாம்? எந்த ஜாதிக்காரனாவது இப்படி சொல்வாளாம்? ஒரு ஜாதிக்காரன்னு சொல்ல மாட்டோம். அப்போ கிடைச்சா எனக்கு போதும் அப்படிங்கிற விஷயத்தான் அவன் வரான். இப்போ இன்னொரு போன வாரம் ஒரு செய்தி வந்துச்சுங்க, கோயம்புத்தூரில் கணவன் மனைவி 2 ஜோடி வராங்க. 2 கணவருக்கும் கிட்னி ஃபெயிலியர். மனைவி அந்த கிட்னியை கொடுக்குறாங்க. ஒரு கணவன் மனைவி ஒரு மருத்துவமனை, இன்னொரு கணவன் மனைவி இன்னொரு மருத்துவமனை. இதில் என்னன்னு சொன்னால், இந்த கணவனுக்கு சொந்த மனைவி கொடுக்குற கிட்னி பொருந்தலை, இன்னொரு கணவனுடைய மனைவியுடைய கிட்னி இந்த கணவனுக்கு பொருந்துது, இந்த மனைவியுடைய கிட்னி அந்த கணவனுக்கு பொருந்துது. 2 ஆஸ்பத்திரியும் தனித்தனியாக ஆப்ரேஷன் நடக்குது. 2 பேருக்கு இடையில தொடர்பு ஏற்படுத்துகிறாங்க. ஒரே நேரத்தில் அடுத்தவன் பொண்டாட்டி கிருஷ்ணன் எடுத்து இந்த புருஷனுக்கும், இந்த பொண்டாட்டி கிட்னியை எடுத்து அடுத்த புருஷனுக்கும் பொருத்துறான். இப்போ பொண்டாட்டி புருஷன் கிட்னியை எடுத்தே மாற்றி பிழைக்க வைக்க முடியும்னு அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணால் மட்டும் ஐயோ என் குழம்பு வச்சு ஜாதி படிச்சோம்னா இதை விட பைத்தியக்காரத்திலும் வேறு ஏதாவது இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அறிவியல் ரீதியாக இன்றைக்கி பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு இந்த நவீன முறை சிகிச்சை முறை எல்லாமே ஜாதியை தகர்த்து தள்ளக்கூடிய ஒரு தகவலாக வந்திருக்கு. 5 மாத குழந்தைக்கு இந்த நாள் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் அவர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 5 மாதம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க, அறிவியல் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு செய்தி இப்போ போன வாரம் வெளிநாடு வந்திருக்கு. பிரிட்டனில் வந்து ஏஐயில் வந்து ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா, உங்கள் அப்பா அம்மா அப்பா யாரும் இறந்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டு அவங்க நினைவுகளோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அவங்க என்னென்ன நினைவுகளோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அதே நினைவுகளை அப்படியே வச்சு இறந்து போன மனிதர்களையே அப்படியே திரும்ப ஏஐயில் கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஏஐ உருவாக்கிய உங்கள் தாத்தாவோடையோ பாட்டியோடையோ அண்ணன் தம்பியோடையோ அவங்க செத்து போயிட்டாங்கிறத மறந்துட்டு அவங்களோட நீங்கள் உரையாடிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் இப்போ கண்டுபிடிச்சி இந்த நாள் வந்து பேப்பரில் இங்கிலீஷ் பேப்பரில் போட்டிருக்கோம். அப்போ செத்து போனவனை பற்றி நீங்கள் அழுதுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. செத்து போனவங்களே நாங்கள் வந்து ஏஐயில் உருவாக்கி உங்களோட வந்து எமோஷனலில் பகிர்ந்து கொள்வதற்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நாங்கள் வந்து ஏற்பாடு செய்தோம் என்ற அளவுக்கு இன்றைக்கி அறிவியல் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ஆணவ படுகொலை நடந்தவங்களுக்கு கூட திரும்ப வந்து ஒரு உருவாக்கி அந்த திரும்ப வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை கூட அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புக்கு அறிவியல் நிலைக்கு போயிட்டுருக்கு. இந்த காலகட்டத்தில் ஊரில் உட்காந்துக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டு இன்னும் என்ன ஜாதி, நீ இந்த ஜாதியா, இதுக்கு ஒத்து வருமா இப்படி பேசிக்கிட்டு இருந்தானா இதை விட ஒரு கேவலம் அறிவியலுக்கு என்ன விஷயம் இருக்குது? இதை விட பெண்கள் வந்து இதில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ உடல் உறுப்பு எல்லாத்துக்கும் வந்துருச்சுங்க. இப்போ கிட்னியை மாற்றிடலாம், லங்ஸாக மாற்றிடலாம், லிவராக மாற்றிடலாம், மூளையை கூட மாற்றுறதுக்கு இப்போ ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே மாற்றிடலாம். ஆனால் உடல் உறுப்பில் ஒன்றை மட்டும் இன்னும் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பை டிரான்ஸ்பிளேஷன் நடக்கலை. ஏன் நடக்கலைன்னு சொன்னால், கருப்பை இல்லாமலே ஒரு மனுஷன் வாழ முடியும். பிரச்சனை இருந்துன்னு சொன்னால் கருப்பை வெட்டி போட்டுடலாம், முடிஞ்சு போச்சு.
பெரியார் தான் சொன்னார், பேசாமல் வெட்டி போட்டுறா, ஏண்டால குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஜாதியை மாறணும், கல்யாணம் பண்ணணும், ஆணவ படுகொலை நடக்கணும், அப்புறம் அந்த பிள்ளைக்காக வாழணும், அது சொத்து சேகரிக்க வைக்கணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் பேரருக்கு கல்யாணம் பண்ணணும், பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் அவங்க வெளிநாட்டில் போய் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் பேரம் பேத்தி சேவை செய்யணும், இந்த தொல்லையெல்லாம் விட்டுட்டு மனுஷில் உருப்படியாக வாழ பாடுறான்னு பெரியார் சொன்னார். அப்போ கருப்பை டிரான்ஸ்பிளேஷன் தேவையில்லை. ஆனால் கருப்பை மாற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை வந்துச்சுன்னா என்னுடைய இன்னொரு ஜாதிக்காரருடைய விந்து என் பொண்ணுடைய கருப்பையில் விழுறத நான் விட மாட்டேன் அப்படிங்கிற டயலாக்குக்கெல்லாம் ஏதாவது வேலை இருக்குமா? கருப்பையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்போ அந்த டயலாக் பேசலாம் எங்கே போவோம் அறிவியலுக்கு? அப்போ எப்படி ஒரு கேவலமான மனிதத்துக்கு விரோதமான ஒரு மற்ற ரகமான ஒரு சிந்தனையோட இந்த ஜாதி வந்து இந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கிற விஷயமா இருக்கு. அப்போ இதை எதிர்த்து மக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்லி மக்கள்கிட்ட வந்து இது தப்பு இல்லை சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கும். இன்றைக்கி சென்னையை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜாதி மறுப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்பர் மிடில் கிளாஸ் படிச்சுட்டு கொஞ்சம் மேலே இருக்கிறவங்க மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடந்துச்சு சொன்னால் அது அக்செப்டபிள் ஆகிடுச்சு. மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கீழே கிராமங்களில் நகரப்புறத்தை பொறுத்தவரையும் ஆணவ படுகொலை அதிகமாக இல்லை. நகரமயமாதல் அது வந்து அதுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. சரி, நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஒரு பையனை பார்த்து கொண்டு வந்து நிறுத்தலாம், பொண்ணுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. சரி, அவளே பார்த்து தேர்ந்தெடுத்தா நமக்கு வேலை மிச்சம் தானே, அவன் நல்லா தான் பார்ப்பா என்ற ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர மக்கத்தில் படித்த குடும்பத்தில் இன்றைக்கி இயல்பாக வந்துகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு சர்வசாதாரணமாக இருக்குது. இந்த சிந்தனை கூட வேறு மாநிலத்தில் கிடையாது. இங்கே கல்வி நகரமயம் ரெண்டும் சேர்கிற போது இந்த சிந்தனை தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்துருக்கு. கிராமங்களில் போனீங்கன்னா அந்த கிராமத்தினுடைய கட்டமைப்பு ஜாதிய கட்டமைப்பு அவன் விரும்பினாலும் சாதி சமூகத்துக்காக நான் பொண்ணை விட மாட்டேன், இல்லை ஜாதி பெருமை இருக்குன்னு எருக்கி பிடித்து கொண்டு இருக்கிற விஷயமா இன்றைக்கி வந்து கிராமங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜாதிய கட்டமைப்பு விஷயமா இருக்கு. அதான் பெரியார் சொன்னார், கிராமங்கள்லாம் வந்து சூதரனா இருக்குது, நகரங்கள்லாம் வந்து பிராமணனா இருக்குடா. எதுக்குடா அந்த கிராமத்துக்கும் நகரத்துக்கும் உள்ள ஒரு வேற்றுப்பாடு எதுக்கு? இந்த கிராமங்கிறதே இல்லாமல் பண்ணணும்னு சொன்னார் பெரியார். ஆனால் நம்ம ஆட்கள்லாம் போய் எங்கள் ஊர் கிராமத்தில் போய் நான் உட்காந்து அந்த மரத்தடியில் ஒரு பெரிய கட்டில் போட்டுக்கிட்டு அது நல்லா காற்றை வாங்கிட்டு அதில் 2 மொந்த கல்லை வாங்கி குடிச்சிக்கிட்டு அதில் படுத்திருந்தா என்ன ஆனந்தமாக இருக்குது தெரியுமா? சுகம். கிராம வாழ்க்கை தான் சார் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவான். உனக்கு கிராம வாழ்க்கை சுகம்தான். ஆனால் அந்த கிராமத்தில் சேரி இருக்கிறவங்க கேட்டு பார்த்தாலும் அந்த வாழ்க்கையினுடைய வலி என்னங்கிறது அவனுக்கு தெரியும். அப்போ இன்னும் எல்லாம் நான் கிராமம் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மித்தை இந்த நாட்டில் உருவாகும். இந்த கிராமங்கிறத ஒரு மித்துன்னு துணிச்சலாக சொன்னவர் பெரியார் தான் சொன்னார். இந்த கிராமங்கிறத தொலைங்கடா, விட்டு விளங்கடான்னு சொல்லி. அது மாதிரி இந்த பெரிய பண்பாடுன்னு தூக்கி வச்சுட்டு ஆடாதீங்கடா. என்ன பண்பாடு வந்துருச்சு உன் பண்பாடு? எந்த பண்பாடு வந்து என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்குனுச்சு? உன்னை ஜாதிய பண்பாடு என்ன பண்ணுச்சு? படிக்க வச்சதா உன்னை ஜாதி நாகரிகத்தை வளர்த்துதா? சிவிலைசேஷன் உருவாச்சா? ஜாதி கடந்த உறவுகளை வளர்த்துதா? இதை கல்வி வந்து என்னாச்சு? ஜாதி கடந்த உறவுகளை வேகமாக வளர்த்துட்டு இருக்கு. கல்யாணத்தில் நீங்கள் பார்க்குறோம், காலையில் கல்யாணம், அது சொந்தக்காரன் மட்டும் வருவான் 20 பேர். அது வந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடக்கும். முதல் நாள் மாலையில் வந்து ரிசப்ஷன். காலையில் சடங்குகளை வந்து புடவை அந்த இது மஞ்சள் கிஞ்சல்லாம் இருக்கும். மாலை ரிசப்ஷனில் கோட்டு சூட்டு, பொண்ணுக்கு வந்து அந்த அங்கேருந்து மேக்கப் போட்டு அந்த மேக்கப் போட நல்லா இருக்கிற பொண்ணுங்க கெடுத்து ஒரு மேக்கப் பொண்ணு போட்டு கொண்டு அதை உட்கார வச்சு அது சாலையில் வந்து அதுக்கு ஃப்ரெண்ட்ஸு கோட்டு சூட்டு அதில் வெஸ்டர்ன் மியூசிக்கு புல்லா குடல் அப்புறம் சரக்கு அடிக்கிறது டான்ஸு அப்படின்னு சொல்லி அது வெஸ்டர்னைஸ் ஆகிடுச்சு ரிசப்ஷன். காலையில் கல்யாணம் அப்படிங்கிறது வந்து காலையில் ஒரு வேட்டையை கட்டிக்கிட்டு விதியை போட்டு குங்குமம் போட்டுக்கிட்டு ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறது காலை. வெறும் இந்த சடங்கு மட்டும் இருந்த திருமணம் இன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு மாறி ஒரு நாகரிகமான உலகம் இதுக்கு இடையில மாறிட்டு இருக்கு. ஒரு டிரான்சிஷன் ஆஃப் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு. அப்போ சமூகத்தில் வந்து மாற்றங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது உண்மை. மாற்றங்கள் வரக்கூடாது என்று தடுத்து கொண்டு இருக்கின்ற ஒரு கும்பல் இந்த நாட்டில் இருக்கு. யார் அந்த கும்பல்? ஜாதி கட்சியை நடத்து கொண்டு இருக்கின்ற அந்த கும்பல். ஜாதி கட்சிக்கு இந்த நாட்டில் வந்து பாதுகாப்பே இருக்கக்கூடாது. ஜாதி கட்சியை விட இந்த நாட்டில் சீரழிவை உண்டாக்கக்கூடியது எதுவுமே கிடையாது. ஜாதி கட்சி இன்னைக்கு உடஞ்சி சிதறி போய் ஏப்பா ஜாதி கட்சிக்குள்ளே உள்ள விஷயமே இல்லையாப்பா? எங்கப்பா அப்பாவும் பையனுமே ஜாதி ஒன்றா சேர்க்கலையே? நீங்கள் எப்படி சமூகத்தை கேட்க போறீங்க? நீங்கள் எப்போ பார்த்தாலும் எடுத்தாலும் அந்த அப்பா பையனுக்கு நடக்கிற ஜாதிக்குள்ளே நடக்கிற சண்டை அப்பா பையன் சண்டையாக மாறி போய் எப்போ பார்த்தாலும் சண்டை தான் இருக்குது. நீங்கள் எப்படி வந்து சமூகத்தை ஒற்றுமை போகிறீங்க? நீங்கள் சமூகத்தை ஒற்றுமையாக கொண்டு வந்தீங்களா? வளர்ச்சி கொண்டு வந்தீங்களா? அவங்கள முன்னேற்றத்துக்கு பண்ணீங்களா? எந்த ஜாதி இல்லை. தென் மாவட்டங்களில் இருக்கிற ஜாதியிலேருந்து பார்த்தா கூட அங்கே இருக்கிற தலைவனாகுவதற்காக இந்த ஜாதி கட்சியை நடத்தி கொண்டு இருக்கின்ற ஒரு கும்பல் இந்த ஜாதி வெறியை தூண்டி விட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கு. அங்கே வளர்த்துக்கிட்டே இருக்கு அந்த ஜாதி கும்பலை. அவங்க வந்து ஒரு கூலிப்படையை வச்சு அங்கே வந்து ஜாதியை வந்து மெரினா கொலை செய்வேன் வெட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கும்பல் ஜாதி வரி கும்பல் வந்து நாட்டில் செயல்பட்டு இருக்கு.
ஆக இந்த ஜாதி வரி கும்பலுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ அதுக்கு என்னென்ன திட்டங்கள் நம்ம செய்யணும், நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது. இப்போ நீதிமன்றம் வந்து மதுரை நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் நீதிபதி கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தில் வந்து குடிக்கிற தண்ணியை வந்து அந்த தலித் பகுதி மக்கள், ஜாதி பகுதி மக்கள் இருக்கிற இடத்துல குடிக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. அது ஒரு சொல்கிறாங்க. அனுமதிச்சுட்டு தான் இருந்தாங்க. தண்ணி பற்றாக்குறை வருதுங்கிறப்ப நீ வராதங்கிறான். வர்றப்ப சார் பற்றாக்குறை வருங்கிறப்ப புறக்கணிக்கப்படுது. அது வழக்கு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் இருக்கிற வளங்கள், ரிசோர்ஸஸ், இதை வந்து சமமாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே ரிசோர்ஸை, அந்த ஊர் வளங்களை சமமாக பகிராதது கூட ஒரு தீண்டாமை குற்றம் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்போ அது தீண்டாமைக்கு தான் வரும். தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது தீண்டாமைக்கு தான் வரும். அப்போ ஒவ்வொரு கிராமங்களிலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்காணிப்பு குழுவை ஒவ்வொரு கிராமத்திற்கும் போட்டு ஒரு கண்காணிப்பு குழுவை நீங்கள் அமைக்கணும். அரசாங்கம் இதை பற்றி எங்களுக்கு ஒரு 10 நாள் 1 மாதத்துலேயே தகவல் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு குழுக்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் வைக்கணும். ஆணவ தடை சட்டம் வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் கிரவுண்ட் லெவலில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சாதான் அது கொண்டு வர முடியும். சரி, சாதி கொலையில் குற்றம் சாட்டப்பட்டு ஒருத்தன் தண்டனை அனுபவிக்கிறான்னா அடுத்த என்ன பண்ணி, அவனுக்கு வந்து இடஒதுக்கீட்டில் இனிமேல் இடம் கிடையாது. அவன் பரம்பரைக்கே ரிசர்வேஷனில் நீ பிசின்னு சொல்லி வர முடியாது, எஸ்சின்னு வர சொல்ல முடியாது, உனக்கு சீட்டு கிடையாது. நீ அதுலேருந்து நீ விலக்கி வைக்கப்பட்டுட்ட. அரசாங்கத்துடைய ரேஷன், அரசாங்கத்துடைய சலுகைகள் எவனுமே ஜாதி தண்டில் தண்டிக்கப்பட்டவனுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடையாது என்று அவனுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவிற்கான சட்டங்களை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஒரு கிராமத்தில் ஜாதியை எதிர்க்கிறவன் எப்படி ஒதுக்கி வைக்கப்படுகிறானோ அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ஜாதியை ஆதரவாக பேசுகிறவன் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற காலம் உருவாகின்ற வரை இந்த சாதி எதிர்ப்பு பிரச்சாரம் அது தீண்டாமை அப்படிங்கிற வடிவத்தில் இல்லாமல் தீண்டாமைக்கு அடிப்படையாக இருக்கிற ஜாதியையும் கலந்து பேச வேண்டிய நிலைமை இருக்கு. இதில் பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட தலித் அமைப்புகள் ஒவ்வொரு ஜாதிக்கும் தலைமை தாங்குகின்ற உட்குழுவலாக இருக்கிறது. அதில் ஒன்றும் தப்பு இல்லை, வரலாம், உரிமையை கேட்கலாம். ஆனால் அந்த உரிமை தனக்கு கீழே இருக்கிற ஜாதிக்கு கொடுக்கக்கூடாது. அவன் தனக்கு கீழே உள்ள ஜாதி, அவனுக்கு வந்து இப்போ தீண்டாமை சுவர் அப்படின்னா இந்த 2 சமூகத்துக்குள்ளே தீண்டாமை சுவர் வருது. அவங்களே சண்டை வச்சு அது உடைக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இப்போ நேற்று முந்தா நாள் வந்து தூத்துக்குடி அருகில் தொட்டி நாயக்கன்னு சொல்லி ஒரு சமூகம், ரொம்ப மோசமான பின்தங்கிய சமூகம், அவ்வளவு ஜாதி வரி, பெண்கள் இதோட ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு இந்த வழியும் வச்சிருக்கிற ஒரு சமூகம். அங்கே பக்கத்தில் இருக்கிற அருந்ததி சமூகத்துக்கு இடையில் ஒரு பெரிய தடுப்பு சுவரை வந்து உருவாக்கியிருக்காங்க 3 வாரத்துக்கு முன்னாடி. உடனே இந்த மக்கள்லாம் தடுப்பு சுவர் உருவாக்குறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அவன் என்ன சொன்னான், அந்த ஜாதி தலைவர், இது வந்து தீண்டாமை சுவர் இல்லை, ராத்திரியில் தண்ணி போட்டுட்டு சில சமூக விரோதிகள்லாம் வந்து எங்கள் பகுதியில் ரகலை பண்ணுறான், அதை தடுப்பதற்கு தான் நாங்கள் போடுறோன்னு ஒரு காரணத்தை, பொய்யான காரணத்தை சொன்னோம். உடனே இந்த மக்கள்லாம் போய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்தோன்னா அங்கே இருக்கிற ரெவன்யூ அதிகாரி நோட்டீஸ் அனுப்பிச்சு 15 நாட்களுக்குள்ள இந்த சுவரை வந்து நீ எடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்த பிறகு 15 நாள் இவன் எடுக்கலை. கடைசியாக அந்த 15ஆவது நாள் கெடு முடியறதுக்கு முதல் நாள் இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, அடுத்த நாளோட கெடு முடியுது, நீ இதுவரை எடுக்கலை. அதனால இந்த அடுத்த நாள் 11 மணிக்குள்ள அந்த சுவரை வந்து நீ எடுக்காட்டி நாங்கள் வந்து அதை உடைக்க போகிறோம். ராத்திரி 10 மணிக்கு நோட்டீஸ் கொடுக்குறோம். உடனே இந்த ஊர் ஜாதி மக்கள் கிராம தலைவரோட போய் கலெக்டர் ஆஃபீஸை போய் முற்றுகையிடுவாங்க இரவில். அப்போ வெளியில் வந்து அந்த அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, நீ என்ன முற்றுகையிட்டாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, நாளைக்கு நாங்கள் இடிக்க போகிறது உறுதி, இது வந்து நீ தடுக்க முடியாது, இல்லாட்டி நீ அதுக்குரிய தண்டனையை தயாரிக்கணும், வன்கொடுமையில நடவடிக்கை எடுத்துருவோன்ட்டான். வேறு வழி இல்லாமல் எல்லாம் திரும்பி வந்துட்டான். அடுத்த நாள் காலையில் 10:30 மணிக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த மாவட்ட அதிகாரி, ரெவன்யூ அதிகாரியோட இடிக்கிறதுக்கு போகிறப்ப இந்த தொட்டி நாயக்கர் சமூகமே வேண்டாம் வேண்டாம் கொடுங்க, நாங்களே எங்களை இடிச்சுக்கிறோம், ஆனால் நாங்கள் இடிக்கிறத எந்த பத்திரிகைக்காரனும் போட்டோ பிடிக்கக்கூடாது, எந்த பத்திரிகைக்காரனும் செய்தி வரக்கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டு அவனே வந்து அந்த சுவரை வந்து இடிச்சிருக்கிறான். கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக வேலை செஞ்சதுன்னு சொன்னால் இதை செய்து காட்ட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள். எந்த பத்திரிகையிலும் செய்தி வரல, இங்கிலீஷ் ஹிந்து பத்திரிகை மட்டும்தான்
எந்த ஊடகமும் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போடுறோம் சொல்லி அந்த உடைஞ்ச செவரு, உடைக்கப்பட்ட செவர் ரெண்டையும் படம் பிடிச்சி இந்த நாள் போட்டுருவோம். யாருடைய அந்த அதிகாரி பேரை பார்த்தா ஒரு இஸ்லாமிய அதிகாரியாக இருந்திருக்கிறார், அவர் பேர் வந்திருக்கு. அப்போ இந்த அதிகாரிகள் உண்மையான ஒரு அதிகார நோக்கத்தோடு இருந்தான்னு சொன்னால் இதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் இருக்கிற அதிகாரி எல்லாம் சங்கிகளாக இருக்கான், இருக்கிற அதிகாரிலாம் ஜாதி உணர்வை தாங்குறவனாக இருக்கான். அப்போ அதை மாதிரி ஆட்கள்லாம் கண்டுபிடிச்சு ஜாதி உணர்வாக இருக்கிறவங்க மேலே அரசாங்கம் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கக்கூடாது. திராவிடர் விடுதலை கழகத்துமே ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்கு. எந்த ஜாதிக்காரன் ஒரு பகுதியில் அதிகமாக இருக்கிறானோ அந்த பகுதியை சார்ந்த போலீஸ் அதிகாரியை அந்த பகுதியில் நியமிக்காத. நாங்களே சேர்ந்து சென்னை மாவட்ட திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்து இங்கே இருக்கிற ராஜேந்திரன், அவர் இந்த குல்காவூரில் இப்போ குற்றம் சாட்டிருக்கிறாரு, அவர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் எங்களுக்கு அது மாதிரி மலையாட்ட ஜாதியிலேருந்து அதிகாரிகள் எங்களுக்கு கிடைக்கலன்னு அவர் சொன்னார். அப்போ அந்த கருத்து இப்போவும் சொல்லப்படுது. அப்போ அதிகாரி எந்த ஜாதிக்காரன் அதிகமாக இருக்கானோ அங்கே அந்த ஜாதிக்காரனை போடாத என்ற ஒரு கருத்தை நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆக ஜாதி படுகொலையை தடுப்பதற்கு, ஜாதிய சமத்தை தடுப்பதற்கும் இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் அது இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எந்த தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாம் பேசுகிறவங்கலாம் ஜாதி மறுப்பு திருமணத்தை ஒரு நிபந்தனையாக யாராவது வைக்கிறாங்களா? எந்த அமைப்பு யாராவது வைக்கிறாங்களா? ஜாதி ஒழிப்பு இயக்கங்களே அப்படி ஒரு நிபந்தனை வைக்கிறது இல்லை. இல்லை, குறைந்தபட்சம் ஜாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தையாவது வைக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை. எங்களுடைய திராவிட விடுதலை கழகத்தில் நாங்கள் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவோம், தமிழ்நாட்டில் எந்த இயக்கத்திலும் இல்லாத அளவிற்கு ஜாதி மறுப்பு திருமணங்கள், அது பிசிஎஸ்சி திருமணங்களை நாங்கள் தலித் மக்களை தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று உறுதியெடுத்து திருமணம் செய்து கொண்ட களப்பணியாளர்களை மிகுந்த எண்ணிக்கையில் கொண்ட அமைப்பாக திராவிடர் விடுதலை கழகம் இருக்கிறது என்பதை எந்த இடத்திலும் எங்களால் சொல்ல முடியும். எந்த இடத்திலும் எங்களால் சொல்ல முடியும். எவனாலையும் எந்த இடத்தாலும் இது சொல்லு பார்ப்போம், இப்படி செய்யணும்னு சொல்ல முடியுமோ? நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டுகிறார்கள். அவர்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் ஜாதி எதிர்ப்புனா சமரசம் இல்லாமல் சாடுகின்ற ஒரு தார்மீக உரிமை எப்படி வருது? ஜாதி எதிர்ப்பு களத்தில் நின்று கொண்டு ஜாதி எதிர்ப்பை பேசலாம், ஜாதிவாதியாக இருந்து கொண்டு ஜாதி எதிர்ப்பு பேசுறது இல்லை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த நாட்டில் ஏன் இயக்கங்கள் உருவவில்லைங்கிற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியது. அப்போ ஜாதி அரசியல், ஜாதியை பலம் பயன்படுத்துகிறது ஜாதி அரசியல்வாதிகள், ஜாதியை கட்டுப்படுத்தக்கூடிய நிர்வாக அமைப்புகள், ஜாதிக்கு எதிரான ஒரு மனநிலையை சமூகத்தில் உருவாக்குதல், ஜாதி மறுப்பு திருமணங்களை கொண்டாடுதல், அதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுதல் என்ற பல்வேறு தளங்களில் ஜாதியை ஒழிக்கின்ற போது அது ஒரு அவமானம் என்ற கோட்பாட்டை மக்கள் முன்னம் கொண்டு செல்ல முடியும். அதுவே மனிதம். மனமும் மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்றார் பெரியார். அந்த மனிதம் மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜாதி என்ற இந்த சமூக அழிவை அழிக்கின்ற ஒரு பணியை தொடர்ந்து செய்வதுதான் இந்த நாட்டில் சமூக மாற்றத்திற்கும் மனிதத்தை காப்பாற்றுவதற்கும் சுயமரியாதைக்குமான வழி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.